ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்காய் கடையல் பார்க்க போகிறாங்க. இந்த ஒரு சைட் டிஷ் போதும், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி சைஸில் வெட்டி நான் இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்க்காமல் மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் ஒரு 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாகவே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கடைசலுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. 5 பூண்டு பல், இது ரெண்டையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காய் ஓரளவு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா மசிகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இது வதக்கி விட்டதும் நம்ம இதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மத்து வச்சு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் மசிக்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவு மசித்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மசிச்சு எடுத்துட்டேன். இப்போது இதை திருப்பியும் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. புளியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். புளி கரைசல் நல்லா வற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கத்திரிக்காய் கடையல். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.